வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டம். பெருமளவு முறைகேடுகள் நடந்தது உறுதியானால் மட்டுமே மறுதேர்வு நடத்தப்படும் என கருத்து. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சென்னை ஐஐடி குழு அளித்த அறிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். ஆய்வறிக்கையை தயாரித்த இயக்குநர் தேசிய தேர்வு முகமையில் உறுப்பினராக இல்லை என மத்திய அரசு வாதிட்ட நிலையில் நிராகரிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் இன்று மாலை ஆலோசனை. டிஜிபி, உள்துறை செயலாளர், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை ஹைட்ரஜன் அலகு அமைக்க 36,238 கோடி ரூபாயை முதலீடு செய்யும் சிங்கப்பூர் நிறுவனம். சுமார் 1,500 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் தகவல். பொது விநியோக திட்டத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்வதற்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. டெண்டர் கோரும் நிறுவனங்கள் ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தமிழ்நாடு நாள் இன்று கொண்டுவரப்பட்டதையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாடு வாழ்க என்ற வாசகத்துடன் எக்ஸ் தள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியீடு. கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. களங்கண்டு கலை கண்டு கவின் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. உடல் கொண்டு உரங்கொண்டு உயர்வாண்ட தமிழ்நாடு வாழ்க. ஜூலை 18 தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், கோட்டீஸ்வர் சிங் பதவியேற்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் பொறுப்பேற்பு. தலைமை நீதிபதி நியமிக்கப்படும் வரை பொறுப்பு வகிப்பார் என தகவல். தமிழ்நாடு மீனவர்களும் இந்திய குடிமக்கள் என்பதால் அவர்களின் பாதுகாப்பும் மிக முக்கியமானது. மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கும் என நம்புவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. கொலை, மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீன் ஆகாது என்பதை போல அதிமுகவில் சசிகலாவிற்கு எப்போதுமே இடமில்லை என ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். சசிகலா மேற்கொண்டுள்ளது சுற்றுப்பயணம் அல்ல, சுற்றுலா பயணம் எனவும் விமர்சனம். மக்களும் சரி, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் தெரிவித்துள்ளேன்.
40 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்தது எதற்காக என ஜாபர் சாதிக்கிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை. சட்டவிரோத பணம் மூலம் வாங்கிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எங்கே எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 87% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு 36,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து காவிரியில் 65,500 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. நல்லம்மன் கோவிலுக்கு செல்லும் பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் செல்ல தடை விதிப்பு. திருப்பரப்பு அருவியிலும் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் தண்ணீர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக அருவியில் குளிப்பதற்கு தடை நீட்டிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புன்னம்புழா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மசினகுடி கூடலூர் இடையே 2 நாட்களுக்கு பிறகு வாகன போக்குவரத்து தொடங்கியது. தரைப்பாலத்தில் வெள்ளம் குறைந்ததை அடுத்து வாகனங்களுக்கு அனுமதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய பில்லூர் அணை. உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீட்டிப்பு. தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து குற்றால அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீக்கம். ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து 7வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பொள்ளாச்சி மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் தோல்விக்கான காரணங்களை கேட்டறிகிறார். சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் பணிகள் அனைத்தும் விரைவில் முடிக்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுலாவை தொடங்கி வைத்த பின்னர் மேயர் பிரியா பேட்டி. எல்லா முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம். ஆனா கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை இருந்தது. யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றது எதிர்பார்க்க முடியல. இயற்கை யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. வருகிற 25ஆம் தேதி மின்கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு.
தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். வருகிற 21ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என சீமான் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். நாயை தூக்கிச் செல்ல முயலும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ள நிலையில் மக்கள் அச்சம்.